ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரு சின்ன டவுட்னா, கிளாரிட்டி பண்றீங்களா? ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்பாளர் தெரியாது. கரெக்டா? ஓகே. சரி. அமைச்சர் ஒருத்தர் வந்து நானும் பேர் சொல்லலண்ணா. அமைச்சர் ஒருத்தர் வந்து மாத்தி தொகுதியில போய் நின்னுட்டாரு. நன்றி சொல்லிட்டாரு. அவர் மட்டும் எப்படிடா மக்கள் கண்டுபிடிச்சாங்க? ஏன் தினமும் மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்பாளரை தெரியாது. ஆ? அப்புறம் எப்படி அந்த அமைச்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அந்த தொகுதியில? கான்ட்ராடிக்டா இல்ல? அது அவரு அவரு போனது தப்பு. அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே நான் வரலன்னா, நான் கேட்கறது ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்பாளரை தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நிறுவுறீங்கல்ல. அப்படி உண்மைன்னா வந்த அந்த அமைச்சரையும் மக்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டு போயிருப்பாங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. மக்கள் வந்து உங்க தொகுதி அங்க இருக்கு. அங்க போங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டே போடல அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. என்னண்ணா கான்ட்ராடிக்டா இருக்கு இது? ப்ரோ டோட்டல் கான்ட்ராடிக்ட் ப்ரோ. ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா கோர்வையா உருட்டுங்க ப்ரோ. இல்ல அந்த கீழே குனிஞ்சு குனிஞ்சு கண்ணு கீழே போயிட்டு போயிட்டு வருது அந்த பேப்பர் ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் ஈஸியா கிடைக்குது பாருங்க லைனு. கரெக்டா எங்களுக்குலாம் டஃப் கொடுங்க ப்ரோ. அடுத்த ஒப்பாரியில கொஞ்சம் டஃப்பாக இருக்கட்டும் ப்ளீஸ். ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சர் ஆகிருக்கலாம் யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர். நிறுத்துங்கண்ணா. ஜாஃபர் சாதிக்கு தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டாரா? ஏன் மக்களே? ஜாஃபர் சாதிக் திமுக தானே? சரி விடுங்க. அடுத்து ஒப்பாரி. லாட்டரி டிக்கெட் வித்தவர இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. ஆனா அவங்க லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்களாடா? கட்சிக்கு ஃபண்டு வந்துச்சுங்களேண்ணா. யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? ஆனா யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? அடுத்து அவர் அந்த ஒருத்தரோட பேட்டி ஒண்ணு இருக்கு, அதை கேளுங்கண்ணா. உதயநிதியும் ஒரு ஸ்டாலின் 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாட்டரியை வந்து நீங்க கள்ளத்தனமா பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு நீங்க சம்பாரிச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம் அண்ட் சிஎம். அவர் யாருன்னா அவரு உங்க மேல பொய்யா புகார் சொல்றாருண்ணா. ஏதாவது பண்ணுங்க. நீங்க துணை முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க வந்து லாட்டரி டிக்கெட்டை கள்ளத்தனமா விற்க சொன்னீங்கலாம். அவர் சொல்றாரு. அதுக்கு ஏதாவது ஒரு கேஸ் போடுங்க பார்ப்போம். போடுங்கண்ணா. எங்க மேல வந்து பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, கேஸ் போடுங்களேன் பார்ப்போம். ஏன் லாட்டரி அப்படி தெரியாதான்? நமக்கு சூதானமா இருந்திருந்தா ஒன்றும் நடந்திருக்காதுண்ணா. அப்பவும் டிவிக்கே தான் ஜெயிச்சிருக்கும்.